வணக்கம் நண்பர்களே. இன்று மார்ச் 23 உலக வானிலை தினம். இந்த உலக வானிலை தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது தெரியுமா? அதாவது 1950 ஜெனீவாவில் உலக வானிலை ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்டது. அதன் நினைவாக 1951 ஒவ்வொரு மார்ச் 23 அன்றும் உலக வானிலை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வானிலை தினம் என்ன கொண்டாடப்படுது என்றால், முன்னெச்சரிக்கைக்காக நம்ம மனிதர்களுக்கு வானிலை மாற்றத்திற்காக என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுகிறது என்பதை முன்னெச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த வானிலை மையம். இந்த வானிலை மையம் என்று ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம ஐம்பெரும் நிலத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு நிலத்திலேருந்து நமக்கு வானிலை எச்சரிக்கை எப்படி வந்ததுன்னா, இயற்கையிலேருந்து கிடைச்சது. உதாரணத்துக்கு கடலில் பார்த்திங்கன்னா, மீனவர்களுக்கு ஒரு இயற்கை எச்சரிக்கை வரும். என்ன? பௌர்ணமி, அமாவாசை, இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடலில் அலைகளின் சீற்றம் கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இவங்க மீன் பிடிக்க போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ணுவாங்க. அலைகளின் சீற்றம் அதிகமாக இருந்தால் மீன் பிடிக்க போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. சில நேரங்களில் மழை வர்றது எப்போவோ வர்றது, 5 நாளைக்கு முன்னாடி வரக்கூடிய மழையை இன்றைக்கே கணிச்சிருவாங்க. ஏன்னா அந்த கணிப்பெல்லாம் முன்னாடியே நமக்கு தெரிய வச்சிருக்கு. நம்மளோட முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதுபோல தான் நம்மளோட பறவைகள், விலங்கினங்கள் எல்லாமே முன்னெச்சரிக்கைக்காக நமக்கு சில அறிவுரைகளை சொல்லி கொண்டு இருந்தது. அதுபோல் அந்த அறிவுரைகளெல்லாம் நம்ம கேட்டுத்தான் இந்த நடவடிக்கைகள், அதாவது என்ன சொல்கிறது, நாகரீக உலகத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியில், அறிவியலின் முன்னேற்றத்தில் இப்போ இந்த வானிலை ஆய்வு மையம் செயல்பட்டு கொண்டு மக்களுக்கு எளிதாக வானொலி மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் நமக்கு எச்சரிக்கை செய்து தராங்க. இதுபோல் இந்த எச்சரிக்கை செய்யக்கூடிய பணியை செய்து கொண்டு இருப்பது தான் வானிலை ஆய்வு மையம். அந்த வானிலை ஆய்வு மையம் துவங்கப்பட்ட மார்ச் 23 உலக வானிலை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வானிலை தினம் கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே உலக வானிலை தின நல்வாழ்த்துக்கள்.